கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பேச வந்திருக்கிற காரணம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஜெபமே ஜெயம். ஜெயம் வேண்டுமானால் ஜெபம் வேண்டும். ஜெபம் இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நாம் பரிசுத்தமாகவும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை நம்மால் முழுமையாக கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது, அது அவனுடைய விருப்பம் அல்ல, அது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் மூலமாகவே நாம் பரலோக ராஜ்யம் போவோம் என்கின்ற சிந்தனையும் தவறானது. ஏனென்றால் ஏற்றுக்கொள்கிறது என்பது முதல் படியாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய வழியை அறியும் பொழுது நாம் அநேக உலகத்திலே பாடுகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு பாடுகள், கஷ்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இவற்றை நாம் ஒரு சாதாரண மனிதனாக சரீர பிரகாரமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு பலவீனங்களும் கவலைகளும் வேதனைகளும் அதிகமாகக்கூடும். ஆனால் கர்த்தருக்குள்ளே நாம் தினமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு அன்றாட வாழ்விலே வருகின்ற வேதனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், சோதனைகள் எதையுமே நாம் ஜெபத்தில் நின்று அதை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். ஆகவே கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஜெயம் எப்பொழுது கிடைக்கிறது என்றால், அந்த மனிதன் ஜெபத்தில் ஆரம்பித்து ஜெபத்தில் முடிக்கிற, அதாவது தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுக்கிறார். அந்த கால வேளையிலே அவரை நோக்கி, கர்த்தாவே இந்த புதிய நாளை எனக்கு கொடுத்தீர் என்று அவருக்கு நன்றி சொல்லுகிறதும், அந்த நாள் முழுவதும் நாம் உலக பாடுகள் மூலமாகவும் நம்முடைய தனிப்பட்ட வேலைகளோ அரசாங்க வேலையோ நாம் செய்கிற எந்த வேலையாக இருக்கட்டும், அதை தேவனுடைய பார்வையிலே நேர்த்தியாக உண்மையாக செய்யும் பொழுது, அன்றைய நாள் முடிவின் போது, ஆண்டவரே இந்த நாளின் முடியும் வரை என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தி என்னை எந்த பாவத்திலும் எந்த ஒரு வழி விலகி போகாமல் என்னோடு இருந்து வழி நடத்தினீர், உமக்கு நன்றி. ஏனென்றால் நாளைய தினத்தை ஒரு மனிதனும் அறிந்ததில்லை. இந்த நாளை என்ற வார்த்தை தான் மனிதன் இதுவரை கடக்காத ஒரு பார்த்ததும் இல்லை, அதை அடைந்ததும் இல்லை. ஏனென்றால் இன்றைய நாள் மட்டும்தான் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறது. ஆகவே ஜெபமே ஜெயம், ப்ரேயர் இஸ் விக்டரி. ஆகவே நம்முடைய வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் அல்லது வாய்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நியூஸ் சேனல் மூலமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய சேனலுக்காகவும் இந்த சேனல் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கிற அநேகர் சப்ஸ்கிரைப் செய்யாமலும் நம்முடைய சேனலை பார்த்து வருகிறார்கள். ஆகவே இந்த சேனல் ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்திற்கோ தனி மனிதனின் பெருமைக்காகவோ இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலாவது கடமையாகவும் முதலாவது ப்ரியாரிட்டி, முக்கியத்துவத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் எங்களோடு கூட சேர்ந்து அல்லது அந்த நாளிலே அந்த நாளுக்குரிய ஜெப குறிப்பிற்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். திங்கட்கிழமை வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ், வாய்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நியூஸ் சேனலுக்காக சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த சேனலில் பேசுகிற அடியேனை மூடி மறைத்து அவருடைய நாமத்திற்கென்றும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் பரலோக ராஜ்யத்தின் கிரியைகள் நம்மிடையே வரும்படியாகவும் பேசுகிறவை ஒவ்வொன்றும் அவரை முன்னிறுத்தி நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கும்படியான கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாகவும் இந்த சேனலில் வருகிற ஒவ்வொன்றும் அநேகர் பார்த்து அநேக ஆத்துமா ஆதாயம் செய்யவும், ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க, பாவ சுபாவங்களிலிருந்து மீட்கும்படியான கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற அடியேனையும்
கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் தொடும்படியான ஒரு ஜெப வேண்டுகோள் திங்கட்கிழமையிலே இருக்கிறது. அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் மற்றும் அவர்களுடைய குடும்பத்திற்காக ரட்சிக்கப்பட்டோர்கள் உலக பிரகாரமான சிந்தனையிலே மூழ்கி இருக்கிறவர்களுக்காகவும் தேவ சிந்தனை, தேவனுடைய சித்தம் அறிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். புதன்கிழமைகளிலே தேவனுடைய நாமம் மகிமை அடையவும் அவருடைய நாமம் மகிமை அடைய வேண்டுமானால் நம்மிடையே இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படவும் அதற்காக ஜெபிக்க இருக்கிறோம். வியாழக்கிழமை சிறியவர் முதல் பெரியவர் வரை இயேசுவின் அன்பில் நிரம்பி அவரை அறியும் அறிவில் வளர்ந்து வாலிபர் பாவத்தில் விழாதபடி போதை பழக்க வழக்கங்களுக்கு விலகி விடுதலை அடைய ரட்சிக்கப்படாத குடும்பங்களுக்கான ஜெப வேண்டுதல். வெள்ளிக்கிழமை உலகத்திற்காக, உலக சமாதானத்திற்காக, நோயாளிகளுக்காக, அவர்கள் சுகமடைய மற்றும் ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக, அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய தேவைக்காக தேவன் தாமே அவர்களை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதையிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை தேவன் வழிநடத்தி அவர்கள் தேவையை சந்திக்கும்படியான ஜெபம். மற்றும் சனிக்கிழமையிலே பின்வாங்கி போன ஆத்துமாக்களுக்காக மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்ப தேவ சித்தம் நிறைவேற விழுந்து போன அல்லது பின்வாங்கி போன ஆத்துமாக்களுக்காக சனிக்கிழமையிலே ஜெபிக்க இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் ஆர் வாய்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நியூஸ். ஊழியம் கர்த்தரின் சித்தம் படி செயல்பட, ஒரு மனதாய் செயல்பட, தெய்வ பயத்தோடு கர்த்தர் கொடுத்த வேலையை ஜெபத்துடன் செயல்பட, ஆவியானவர் பேசவும், குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை திறம்பட செய்ய பலத்தையும் உற்சாகத்தையும் தேவன் கொடுக்கும்படியாக. ஆகவே தொடர்ந்து வாரத்தில் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சேனல் சார்பாக ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஜெப குறிப்புகளை 8660686327 என்ற நம்பருக்கு உங்களுடைய ஜெப குறிப்பை கொடுங்கள். இந்த ஜெபத்திலே தேவனை முன்னிறுத்தி நாம் திரைக்கு பின்பாக தேவனுடைய சந்நிதியிலே அவரிடத்திலே ஜெபிப்போம். ஏனென்றால் ஜெபத்தால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்ட முடியும். சாத்தானானவன் மனிதனை எல்லாவற்றையும் செய்ய அவன் அனுமதி கொடுப்பான். ஜெபம் என்று வந்துவிட்டால் நம்மீது கண் வைப்பான். ஆகவே நாம் ஜெபத்தில் தளர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்காகவும், ஏனென்றால் ஜெபத்தால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்மால் செய்ய முடியும், பிறரையும் செய்ய வைக்க முடியும். ஒன்றிணைந்து ஜெபிப்போம். நாட்டையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய மாநிலங்களையும் தேவன் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சேமத்தையும் கொடுக்கும்படியாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிக்க முற்படுவோம்.